வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு காலத்தில் பிரகலானந்தன் அப்படின்னு ஒரு பக்திமான், நல்ல அறிவாளி, அறிஞர் இருந்தார். அவருக்கு நிறைய பணம் பொருள் சேர்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அவர் சிலவர்கள் மூலமாக சில விஷயங்களை கேட்டு அறியும் போது, அவருக்கு இந்த ஜென்மத்தில் அந்த பிராப்தம் இல்லை என்ற ஒரு விஷயம் அவருக்கு புலப்படுகிறது. அப்போது அவருக்கு வந்த ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, இப்போது நார்மலாக துறவரம் மேற்கொண்டாலே அது மறுஜென்மம் மாதிரி ஒரு கணக்கு அப்படின்னு சாசனத்தில் இருக்குது. அதனால் நம்ம சாதாரண நிலையில் கடவுளுக்குலேருந்து அந்த வரம் வாங்கிறத விட, துறவரம் பூண்டு தவம் பண்ணி அந்த அருளை வாங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜென்மத்திலேயே நம்மளால் நிறைய பொன்னையும் பொருளையும் புகழையும் அடைய முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவர் ஒரு கடுந்தவம் புரிந்து கடவுள் அவருக்கு முன் பிரசன்னமாகி, உனக்கு என்ன வரம் வேண்டும் பக்தா, மெச்சினேன் உன் பக்தியை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் புகழும் வரணும், அளப்பரிய செல்வம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே கடவுள் தந்தை நீ கேட்ட அனைத்து வரங்களையும் அப்படின்னாரு. இதனால் மிகவும் சந்தோஷம் அடைந்த அந்த பிரகானந்தாஜர் சடனாக அவருக்கு ஒரு விஷயம் புலப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, துறவரம் பண்ணுறதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகி வரும்போதும், அந்த டிரான்சிஷன் பீரியட்லேயும் அந்த தவத்துலேயும் நிறைய காலத்தை அவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவருக்கு ஆன்மீக ஞானம் அளவுக்கு அதிகமாயிட்டதுனால அந்த வரம் கிடைச்ச அப்புறமும் அந்த செல்வத்தையோ அந்த புகழையோ எதையுமே அவர் மனம் நாடலை. அப்போ தான் அவர் ஆண்டவர்களை சொல்கிறாரு, கடவுள்களை எனக்கு நல்ல பாடம் புகழ்த்தீர்கள் கடவுளே, ஒரு துறவரம் பூண்டு பொருள் பெற்றால் என்னால் இந்த ஜென்மத்திலேயே இந்த சுகங்களை அனுபவிக்க முடியும் என்ற ஒரு யோசனை இருந்தது. ஆனால் இதைவிட சிறந்த ஒரு விஷயம் இந்த துறவரம் பூண்டு கிடைக்கிறதுன்றதை நான் மறந்துட்டேன். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, எது நம்மளுக்கு பிராப்தமோ அவ்வளோதான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஜென்மத்தில். தேங்க்யூ.